ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வராங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சலவை தொழிலாளி, இன்னொருத்தர் வந்து மண்பானை செய்யற குயவர். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம இதை வந்து ராஜா கிட்ட போய் எப்படியாவது சலவை தொழிலாளினா இந்த மண்பானை வணையிற குயவனை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சு என்ன பண்றாங்க, அரசர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானைய வந்து வெளுக்க வச்சு தர சொல்லுங்க சலவை தொழிலாளி கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ இந்த குயவரை பார்த்து சலவை தொழிலாளி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சலவை தொழிலாளி வந்து ஓகே யானையை வேக வச்சிடலாம், யானைய வச்சு வேக வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பானையை செஞ்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த சலவை தொழிலாளி குயவனை பார்த்து செஞ்சு தர சொல்றாரு. சோ இப்படி இருக்கும் பொழுது அந்த குயவர் வந்து மண்பானை செய்யறாரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா யானையை வச்சு செய்யற அளவுக்கு பெரிய பானை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு முழிக்கிறாரு. அப்போ என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சரி ஓகே, இனிமே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்ல வேண்டாம், ஒருத்தர் ஒருத்தர் குறை சொன்னோம்னா என்ன பண்ணுவோம், வம்புல போய் மாட்டிக்குவோம், நம்ம பழையபடி நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடு. சோ இந்த கதை மூலமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் குறை சொல்றத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க. சோ நட்பை வளருங்கள், நட்புடன் இருப்போம்.